நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். ரயில் சாரதிகளின் பணி பகிஷ்கரிப்பு தற்காலிகமாக முடிவுக்கு. இருபத்தி 4 மணித்தியாலங்களில் 5 மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் 7 பேர் பலி. ராகலை பகுதியுள்ள வீடொன்றின் மீது அடையாளம் காணப்படாத திண்ம பொருளொன்று வீழ்ந்துள்ளது. வட்டி வீத கொள்கையில் தொடர்ந்தும் மாற்றம் ஏற்படாதவாறு முன்னெடுக்க மத்திய வங்கி தீர்மானம். மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு எமது கலையகத்தில் தாரணி மற்றும் ஜனனி விநாயகமூர்த்தி மற்றும் சீசரகுமார் கிருஷ்ணாத்ராஜ் இருக்கிறார். நன்றி அகமது. அவை இன்றைய எமது தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். வனாந்தமுள்ள வீடுகளை பாதுகாக்கும் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம் மற்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடத்தப்பட்டதாக கூறப்படும் நபரும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்போடு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் அந்த பகுதியில் இடம்பெற்றது. මම ඇත්ත සිද්ධිය මට වෙච්ච දේවල් මං කිව්වේ මට එනකොට කිව්වේ කියපන් කියලා ඒ වගේම මට තව දෙයක් කිව්වා මට ඒක කියන්නම ඕනේ. எனக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை கூறினேன். இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது, அதையும் நான் கூற வேண்டும். நான் வருவதற்கு 2-3 நிமிடங்களுக்கு முன்னர் உன்னுடைய பிறந்த தினத்தை கூறு என்று கேட்டார்கள். அப்போது நான் 1956ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் தேதி என்று கூறினேன். அப்போது அதை விட்டுவிட்டு இன்றைய தினத்தை பிறந்த தினமாக வைத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள். இது இணைந்து செயற்பட்ட நடவடிக்கை என்று தெரிகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்ய முன்னர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் அரசாங்கத்திற்கு கூறுகின்றேன். நான் கூறிய அனைத்தும் ஒன்று போல் தான், ஏனென்றால் வாழ்க்கையை நான் நேசிக்கின்றேன். சுனிலின் வாழ்க்கை தொடர்பில் அச்சம் ஒன்றும் சந்தேகமும் எழுந்தது. எனவே உடனடியாக நாம் அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டோம். அதன்போது அவரை 45 நிமிடங்களில் உயிருடன் ஒப்படைப்பதாக அனுர சேனநாயக்க தெரிவித்தார். அனுர சேனநாயக்கவின் கருத்துடன் ஒப்பிடும் போது சுனில் உயிருடன் இருப்பது எமக்கு தெளிவாகியது. அவரை உயிருடன் 45 நிமிடங்களில் ஒப்படைப்பதாக எந்த சந்தேகமுமின்றி கூறினார். பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்க கூறினார். කියන ප්‍රකාශය DIG මහත්තයා කරා අනුර සේනානායක මහත්තයා කරා. අවස්ථානුකූලව ඔය උද්ඝෝෂණය කරන පිරිස් පාරට එනවා යනවා. இந்த நபரை எவ்வாறேனும் தேடி தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினார்கள். நான் விரைவாக விசாரணைகளை மேற்கொண்டு இந்த நபரை கண்டுபிடித்து தருவதாக அவர்களுக்கு கூறினேன். அரை மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலத்தில் கண்டுபிடித்து தருவதாக கூறினேன் என்று அவர்கள் கூறியிருக்கலாம். எனவேதான் விரைவாக கண்டுபிடித்து தருவதாக நாம் அவர்களுக்கு கூறினேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை வீதியிலிருந்து அகற்றி பாதையை சீர் செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. ரயில்வே ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்றை எதிர்பார்த்த போதிலும் பணி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக இதனை நிறைவு செய்வதற்கு தீர்மானித்ததாக குறித்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சின் கண்காணிப்பு உத்தியோகத்தர் பதவியிலிருந்து லோகோமோட்டிவ் இயக்குநர் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் ILK திசாநாயக்கவை நீக்கியமைக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் நாட்டின் பல பாகங்களிலும் 9 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்துகளில் 5 மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார்.
இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற 5 மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தொம்பே ராகவான முச்சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மாண்டாவல பகுதியைச் சேர்ந்த 19 வயதான ஷர்லிடி ஆல்விஸ் மற்றும் ரதவான குடக்கல்ல பகுதியைச் சேர்ந்த 24 வயதான பிரதீப் லாக்மால் ஆகிய இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர். சூரியவெவ வெளிவெவ பகுதியில் நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் ஒன்று கம்பம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செவனங்கல பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பின்புறத்தில் அமர்ந்து சென்ற நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து வீசுண்டு கிணறு ஒன்றில் விழுந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹட்டன் பட்டல்கல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புலியாவத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டில் தற்போது வாகன விபத்துகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களே அதிக அளவில் பதிவாகின்றன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான விபத்துக்களில் எண்ணெய் போன்ற இளைஞர்களே பெருமளவில் உயிரிழந்துள்ளனர். இந்த மோட்டார் சைக்கிள் எமது பயணத்தை இலகுபடுத்தினாலும் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளோ ஏராளம். கடந்த ஆண்டு 716 மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் பதிவாகி இருந்த அதேவேளை அந்த விபத்துகளில் 739 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தொடர்பான தகவல்களை இவை. வீதியில் பயணிக்கின்ற சிறிய வாகனமாக மோட்டார் சைக்கிள்கள் கருதப்படுகின்றன. அதனால் கனரக வாகனங்களுக்கும் சிறிய ரக வாகனங்களுக்கும் அவர்கள் தெளிவாக தெரிவதில்லை. வேகம் மற்றும் வீதி தொடர்பான சட்டங்கள் குறித்து கவனம் செலுத்துகின்றமை ஏனைய வாகன சாரதிகளை விடவும் அவர்களிடம் குறைவாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் மற்றும் பின்புறம் அமர்ந்து செல்லும் நபர் அணியும் தலைக்கவசத்தின் தரம் இதற்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் குடிபோதை, சமிக்ஞைகளை அவதானிக்காமை மற்றும் பாதசாரிகளின் நடவடிக்கைகள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கான இரண்டாவது முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். வீதிகளை பயன்படுத்துகின்ற சாரதிகள் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் என அனைவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களது உள்ளத்தில் வாகன விபத்துக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் வீதி விபத்துக்களை எதிர்கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் அனைத்து பாதசாரிகளின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அவ்வாறான எண்ணம் உள்ளத்தில் தோன்றும் பட்சத்திலேயே விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். 2012 වර්ෂයේදී ශ්‍රී ලංකාවේ ලියාපදිංචි වාහන 149ක් පමණ වලින් 2012 ஆண்டு சுமார் 49 லட்சம் வாகனங்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் சுமார் 26 லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் பதிவாகியுள்ளன. மோட்டார் சைக்கிள்களில் பயணித்து அதிகளவில் இளைஞர்களே விபத்துக்களை எதிர்கொள்கின்றனர். அதிகளவில் காயமடைவதும் உயிரிழப்பதும் அவர்களே. இளைஞர்கள் இவ்வாறு விபத்துக்களுக்கு உள்ளாகி உயிரிழக்கின்றமையால் நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் பல உருவெடுக்கின்றன. 1999 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றினூடாக இவ்வாறான விபத்துக்களினால் நாட்டுக்கு சுமார் 5 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. இன்று அந்த பெறுமதியில் அதிகரிப்பு ஏற்படக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் வீதி விதிமுறைகளை கடைபிடிப்பார்களாயின் அதிகளவான விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். මාර්ගය භාවිතා කිරීමෙන් නියන්නතුරු යතුරු පැටියන්තුරු ගොඩක් අවම කරගන්න පුළුවන්. இன்று காலை 6 மணி அளவில் அம்பாறை நிந்தவூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று லொரியுடன் மோதுண்டது. இச்சம்பவத்தில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். நான் நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் பசீர் முகமது ரஷாட், சம்மாந்துறையில் இருந்து. அரச சேவை முன்னேற்றம் அடைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மக்கள் சேவையை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பிற்போட முடியாது என கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நிகழ்வொன்று பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் தற்போதைய செயலாளரான PB அபேகோன் ஆகியோருக்கு ஜனாதிபதி இதன்போது விருது வழங்கி கௌரவித்தார்.
இதேவேளை இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் அதிகாரிகளினால் இதன்போது ஜனாதிபதிக்கு விசேட விருது வழங்கப்பட்டது. மஹிந்த சிந்தனை என்பது நிகழ்ச்சி நிரலுடனான ஆவணம் ஒன்றல்ல. இந்த நாட்டு மக்களின் நடைமுறை செயற்பாடுகளை எழுத்து மூலம் எழுதியுள்ள ஆவணமாகவே நாம் அதனை அவதானிக்கின்றோம். அரச சேவை நடைமுறை சாத்தியமானதாக மாற வேண்டும் என நம்புகின்றேன். சுற்று நிருபம் நிறுவனங்களின் நிதிகளுக்கு உயர்வாக மக்கள் இருக்கவில்லை. இவை மக்களுக்கு மேல் இருக்கக்கூடியதாக இல்லை. அவற்றை மக்களுக்கு தேவையானதாக இருக்கும் விதத்தில் அமைக்க உள்ளோம். அந்த இடத்திற்கே நாம் செல்ல வேண்டும். அனைத்து விதத்திலும் மக்கள் சேவை செய்யும் விதத்தில் அமைய வேண்டும். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மிலிந்த மொரகொட கடந்த வாரம் இந்தியாவிற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய இலங்கை நட்புறவுக்கு இடையூறாக உள்ள பிரதான விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதே மிலிந்த மொரகொடவின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மிலிந்த மொரகொட கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். மிலிந்த மொரகொட இந்த விஜயத்தின் போது இந்திய கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் திப் விஜய் சிங் ஆகியோரை சந்தித்தார். மிலிந்த மொரகொட இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லியை சந்தித்தார். இந்த விஜயத்தின் போது இந்திய வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் பேராசிரியர் EMS நாச்சியப்பனை சந்தித்தார். மிலிந்த மொரகொட இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி உப தலைவர் ரவிசங்கர் பிரசாத்தையும் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்றுடன் நிறைவு பெற்றன. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போனவர்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக இன்று 52 பேர் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் 30 பேரே சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினத்தில் மாத்திரம் 286 புதிய முறைப்பாடுகள் காணாமல் போன உறவுகளிடமிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வன்னியில இருந்து விட்ட ராணுவ கட்டுப்பாடுக வந்துட்டு தானே எனக்கு இதுவரை ஒரு தொடர்பும் இல்லை. முகாம்பளி போய் பார்க்கறதுக்கு எனக்கு சொந்த தனியா எனக்கு ஒரு உதவி ஒன்றும் இல்லை, ஆம்பளை உதவி இல்லை. அதனால நான் ஆக்களிட்ட சொல்லி விட்டு ஆனா இதுவரை எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. 2006 ஆண்டு 9ஆம் மாதம் 3ஆம் தேதி பிடிச்சதையா. என் மகனும் அவற்றை ஃப்ரெண்டுமாக சுற்றி சாவச்சேரி ரோட்டுக்கு போய் கொண்டிருக்க சுற்றி வளர்ப்பில் ஜாக்கர் பத்திராளி ஒரு அடியில் ஐரண்டி காட்ட வேண்டி பார்த்து போட்டு இராணுவம் கொண்ட இருத்தி போட்டு தகப்பன் கண்டவர், ஐரவையும் கண்டவர், அக்கம் ஜனங்களும் கண்டவர். பிறகு அவரை பின்னுக்கு கூப்பிட்டு குளர பவலில் ஏற்றி கொண்டு போனது. தகப்பனே அந்த பக்கம் பெற வேண்டாம்னு சொல்லி போட்டு ஏற்றி கொண்டு போனவங்க சார். இப்போ எல்லா இடம் பெருக்கிட பூசா எல்லா இடம் போய் கேட்டு ஒரு இடம் இல்லை. நான் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் வரையும் கலங்கி கொண்டு தான் இருக்கிறேன். சுற்றி வளர்ப்பில் தான் சேர் பிடிச்சது. அப்ப அவர் ஒன்றுமே இல்லை, புலியோட சம்பந்தம் ஒன்றுமே இல்லை. அவரு ஏன் பிடிச்சாங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இபிடிபியோட இருந்தவரையா இபிடிபி பிரகாசம் வந்தியில போய் கேட்டாங்கள். கேட்க அவர் சொன்னார் ஆமியோட கழிச்சு அவர் இருக்கிறார், விசாரணை நடக்குது இடையில எந்த உள்ள எங்க இல்லை. அவர் இப்ப கேட்க சொல்றார் எங்களோட மகனை புலி கொண்டு போயிட்டு தான் சொல்றார். இப்ப மாறிட்டார். எந்த பக்கம் இல்லை, நான் வேட்பாளராகவும் இருந்தேன். அவை எங்களுக்கு உதவி செய்யல. அரசாங்கத்தில இருந்து வந்து எத்தனையோ மினிஸ்டர் மேல் வீட்டில் மீட்டிங் வச்சவே அவங்க இப்ப ஒரு பதிலும் சொல்ல காணையில்லை. இந்த பிள்ளை இப்ப அங்கே இருக்கிறார் தெரியல. அவர் உயிரோட தான் இருக்கிறார், அவர் இல்லை. எங்களுக்கு எத்தனை கோடி தந்தாலும் நாங்கள் வேண்ட போற ஆக்களும் இல்லை, இழப்பு சொல்லிகள் வேண்ட போறதும் இல்லை. எங்களை மகனை எங்களுக்கு கொண்டு வந்து தந்தா தான் எங்களுக்கு நிம்மதி. எந்த பிள்ளை எனக்கு கொண்டு வந்து இல்லை. காசு 1,65,000 வேண்டினாங்கள். ஜெயிலுக்கு கொடுத்தேன். என்ன ஹைகோர்ட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஜெயில பிடிச்சு கொடுத்தவையும் விடுதலை செய்தாச்சு. இன்றைக்கு இப்படி உதவி செய்து இப்படி எனக்கு துரோகம் செய்கிற அளவில் நிற்கிறாங்க.
கடந்த 3 தினங்களாக யாழ் மாவட்ட செயலகத்திலும் கோப்பாய் மற்றும் சாவகச்சேரியிலும் நடைபெற்ற சாட்சி விசாரணையின் போது 147 பேர் தமது சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதன்போது காணாமற் போனவர்கள் தொடர்பில் புதிதாக 507 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இடம்பெற்று வந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்றுடன் நிறைவு பெற்றன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஏற்கனவே கிளிநொச்சி மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.